இந்த போட்டோல இருக்கவரோட பேர் ரேஜா ஷா பாலாவி. இவரோட ஒரிஜினல் நேம் ரேஷா கான். இவர் ஒரு ஈரானியன் டிக்டேட்டர். இந்த உலகத்துல வாழ்ந்த 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 11வது பிளேஸ்லயும் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ல 10வது பிளேஸ்லயும் இருக்காரு. மார்ச் 15, 1878 அப்போ ஈரானை ரூல் பண்ற காசார் டைனஸ்டியில இவர் பிறக்கிறாரு. 1921ல ஒரு கூப்பை நடத்தி காசார் டைனஸ்டியோட வார் மினிஸ்டராகவும் பதவி ஏற்கிறாரு. 1923ல கசார் டைனஸ்டியோட பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்கிறாரு. அடுத்த 2 வருஷத்துல அந்த டைனஸ்டியை ரூல் பண்ணவர் பதவி விலகிட்டு போனதுனால அந்த கசார் டைனஸ்டியை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு பாலாவி டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணி ரேசா ஷா பாலாவியா க்ரௌன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆர்மியை ஸ்ட்ராங் பண்ணி ரோட்ஸ் ரயில்வேஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் பில்ட் பண்ணி எஜுகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்ட்ரியவே கம்ப்ளீட்டா மாடர்னைஸ் பண்றாரு. செகுலர் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்து பப்ளிக்ல ஹிஜாப் போடுறத பேன் பண்ணி ட்ரெஸ் கோட்ஸை சேஞ்ச் பண்ணி மத குருக்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்றாரு. இதெல்லாமே இவரோட ஆட்சி காலத்துல நல்ல விஷயங்கள்லாம் நடந்தாலும் இவரோட டிக்டேட்டர்ஷிப் எங்க தொடங்குதுன்னா அத்தாரிட்டேரியன் ரூலரை கொண்டு வந்து மீடியாக்கெல்லாம் சென்சார்ஷிப் போட்டு பொலிட்டிக்கல் ரெப்ரஷனை ஸ்டார்ட் பண்ணி பிரஸோட இண்டிபெண்டன்ஸையும் பறிக்கிறாரு. நேஷனலிசம் ரொம்ப பெரிய அளவுல ப்ரொமோட் பண்றாரு. அந்த கண்ட்ரியில இருந்த குர்திஸ், டர்க்மென்ஸ் மாதிரி ட்ரைப்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பெரிய அளவுல சப்ரஸ் பண்றாரு. இதனால நிறைய பேர் நாடு கடத்தப்பட்டாங்க, நிறைய பேர் இறக்கவும் செஞ்சாங்க. கம்யூனிஸ்ட், நேஷனலிஸ்ட், ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராக யாரு வேலை செஞ்சாலும் அவங்க யாருன்னு கூட பார்க்காம அவங்க எல்லாத்தையும் ஜெயில போடுறதையும் நாடு கடத்துறதையும் வேலையை வச்சிருந்தாரு. இவரோட ஆட்சி காலத்துல ஈரானை பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பிரிட்டனும் யுஎஸ்எஸ்ஆரும் தான். ஆனா செகண்ட் வேர்ல்டு வார்ல அந்த 2 கண்ட்ரீஸ்க்கும் ஈரானை இன்வைட் பண்ணி கேப்சர் பண்றதுக்கான திட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செகண்ட் வேர்ல்டு வார்ல நாசி ஜெர்மன்ஸ் கூட டைப்பை இன்க்ரீஸ் பண்ணாரு. இதனால ஆயிரக்கணக்கான ஜெர்மன்ஸ் ஈரானுக்குள்ள வந்து வேலை செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் பிடிக்காத பிரிட்டனும் யுஎஸ்எஸ்ஆரும் 1941ல ஈரானை இன்வைட் பண்றாங்க. ரேஜா ஷா பாலாவி வந்துட்டு அவரோட பையன் கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு இவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தப்பிச்சு போறாரு. 1944ல 66 வயசுல இறந்து போறாரு. இவரோட ஆட்சியில 20,000 பேர் இறந்து போயிருந்தாங்க. ஆனா பல லட்சக்கணக்கான பேர் இவரோட ஆட்சியில பாதிக்கப்பட்டிருந்தாங்க. என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டர் பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர்